அப்ப இன்னைக்கு கறிக்கஞ்சி கிடைக்காதா பாண்டியன்னு? டேய் கூப்பிடுவாடா, அவ கூப்பிடாமையா 3 பிள்ளை பெற்றிருக்கேன் நானு. என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டாதானே மரியாதை. இப்படி படியிலையும் படித்துறையிலையும் உட்காந்துருந்தா அசிங்கமா இல்ல? டேய் அதனாலதான்டா பாண்டிங்கிற பேர படித்துறை பாண்டின்னு வச்சிருக்கேன். அடமொழி வச்சிருக்கேன், எவனும் அழிஞ்சது கிடையாதுடா. ஆண்டவன் எப்படி வழிகாட்ட வேண்டாம், பேசாம தைரியம் வர்றா. நமக்கு எவனா சிக்காம 320 2 7. ராமநாதங்கிறது யார் சார்? எதுக்கு சார்? 3000 மணி ஆர்டர் வந்திருக்கு. 3000மா? ஆஹா, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறா பாண்டி. டேய் என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறான் பாரு. இவரை பார்த்தா ராமநாதமே தெரியல உனக்கு? அவர் வீட்டு வாசல்ல குத்துக்கள் மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. ராமநாதன் கிட்டே வந்து ராமநாதன் எங்கன்னு கேட்டா அவர் எங்கேயா போவார் பாவம்? வீடு பூட்டி இருக்கு அதான். நான் தான் பூட்டை போட்டுவிட்டு புறப்பட்டு கிறுகிறுன்னு வந்துருச்சு உட்காந்துருக்கேன். அதுக்காண்டி என்கிட்ட வந்து ராமநாதன் என்ன அர்த்தம்? ஊருக்கு புதுசு சார். என்ன பண்ணலாம் புதுசு? இவனாச்சும் கொஞ்சம் கோவக்காரையா? நாளா கொடூரமானவன். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு என்ன கோவம் இருந்தா போஸ்ட்மேன் போஸ்ட்மார்டம் ஆயிருப்ப நீ. அண்ணே விடுங்கண்ணே, அவன் தான் பூசுட்டான்ல, எங்கே கேள்வி பண்ணும் கொண்டாயா கேட்கிறான். ஊருக்குள்ள வர்ற பேர் ராமநாதன் யாரு, எவரு, எப்படி இருப்பாருன்னு என்ன விசாரிச்சு வர்றது. வந்தவன ராமநாதன் யாருன்னு ஏன் ராமநாதன் ஏன் கையெழுத்து இந்தா கொண்டா. என்னங்க ராமநாதன் போட்டுருக்கீங்க? மணி ஆடுக்கலாம் அப்படிதான் போடுவேன். அதான் எனக்கு சென்டிமெண்ட். போ டிப்ஸ் உனக்கு சம்பாரி. டிப்ஸ் கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. டிப்ஸ் டேய் இவளுக்கு எல்லாம் கறிஞ்சோறு போடுறது. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு சில்பா செட்டிங்கிற இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு எவனாச்சும் கிடைச்சா ஆட்டிய போட்டு